இன்றைய நமது உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க எங்ககிட்ட சில குறிப்புகளை பகிர்ந்திருக்கீங்க. ஆமா. அவை ஜீவன் முக்தர்னு சொல்ற, அதாவது விடுதலை அடைஞ்ச ஒரு ஆன்மாவோட குணங்களை பத்தினது. சரி. துரிய நிலைன்னு ஒரு உச்சகட்ட பிரக்ஞை நிலையில இருக்கிற ஒருத்தரோட இயல்பு எப்படி இருக்குன்னு இந்த குறிப்புகள் ரொம்ப அழகா விவரிக்குது. ம். நம்மளோட அன்றாட கவலைகள், சின்ன சின்ன அகங்கார போராட்டங்கள், அப்புறம் இந்த சந்தோஷ துக்க ஏற்ற இறக்கங்கள், இது எல்லாத்துக்கும் அப்பால ஒரு மனுஷனோட மனசு முழுமையான சுதந்திரத்தை எப்படி அடைய முடியும்? ஆமா. அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது தான் இந்த உரையாடலோட நோக்கம். வாங்க இதை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். நிச்சயமா. இந்த குணங்கள் வெறும் கற்பனையான இலட்சியங்கள் அல்ல. அப்படியா? ஆமா. இது மனித உணர்வோட உச்சபட்ச சாத்தியக்கூறுகளை காட்ட வழிகாட்டிகள்னு சொல்லலாம். ஒருத்தரோட உள் உலகம் முழுமையா மாறும்போது அவங்களோட வெளி உலக செயல்பாடுகளும் எப்படி மாறுதுங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஓ, இது ஒரு கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறுற மாதிரி. உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த மாற்றம் தான் வெளியில வண்ணமயமான இறக்கைகளா தெரியுது. அருமையான தொடக்கம். சரி, முதல் குணத்துக்கு வருவோம். நம்மள் பலருக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன பாராட்டு கிடைச்சா போதும், நாள் முழுக்க மனசு வானத்துல பறக்கும். அதே நேரம் யாராவது நம்ம வேலையில ஒரு சின்ன குறை சொன்னா அப்படியே பாதாளத்துல விழுந்த மாதிரி ஆயிடும். உண்மைதான். இந்த வெற்றி, தோல்வி, புகழ், இகழ்ச்சின்னு இந்த இரட்டைகள் நம்மள ஒரு ஊஞ்சல் மாதிரி விடாம ஆட்டி படைக்குது. ஆனா நீங்க பகிர்ந்த குறிப்புகள் இதுக்கு நேர்மாறான ஒரு நிலையை சொல்லுது இல்லையா? ஆமா, அதுதான் சமத்துவம். ஆனா இத சரியா புரிஞ்சுக்கணும். இது எதுக்குமே அசையாம ஒரு ஜடம் மாதிரி உணர்ச்சி இல்லாம இருக்கிறது இல்ல. ஓ, அது இல்லையா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. மாறா இது ஒரு அசைக்க முடியாத ஆழமான உள் அமைதி. வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி. அதேதான். குளிர் அடிச்சாலும் சரி, வெப்பம் தகிச்சாலும் சரி, இந்த வெளிப்புற நிகழ்வுகள் எல்லாமே அவங்க உள் அமைதிங்கிற கடலோட மேற்பரப்புல வர சின்ன அலைகள் மாதிரி தான். சின்ன அலைகள் மாதிரி. ஆமா. கடலோட ஆழம் எப்பவும் அமைதியா தானே இருக்கும். ஆக முதல் பெரிய பாடம் இதுதான். நாம சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ரெண்டு தனித்தனி விஷயமா பார்க்கறோம். ஆனா ஒரு ஜீவன் முக்தர் அதையெல்லாம் அவங்க உள்ளமைதியில வர்ற அலைகளா மட்டும்தான் பார்க்கறாங்க. இது பார்வையில இருக்கிற ஒரு அடிப்படை மாற்றம். மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. உங்க குறிப்புகள்ல ஒரு வரி இருக்கு, சூரியன் குளிர்ந்தாலும் சரி, சந்திரன் சூடானாலும் சரி, அவங்களோட சமநிலை பாதிக்கப்படாதாம். இது கேட்கவே ஏதோ சூப்பர் ஹீரோ படத்துல வர டயலாக் மாதிரி இருக்கு. இது எப்படி ஒரு மனுஷனுக்கு சாத்தியம்? நல்ல கேள்வி. அது அவங்களோட சக்திய பத்தினது இல்ல, அவங்களோட பார்வைய பத்தினது. பார்வையா? ஆமா. நம்ம அடையாளம் எது கூட இணைஞ்சிருக்கு? நான் இந்த உடம்பு, நான் ஒரு இன்ஜினியர், நான் இவரோட கணவர்னு நம்மள வெளிப்புற விஷயங்களோட பிணைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, உண்மைதான். அதனால அந்த வேலை போனா, உறவு முறிஞ்சா, உடம்புக்கு முடியலன்னா நாமும் ஆட்டம் காண்றோம். ஆனா ஒரு ஜீவன் முக்தரோட அடையாளம் இந்த பிரம்மாண்ட உணர்வோட இணைஞ்சிருக்கு. அவங்க தங்கள ஒரு தனிநபரா பாக்குறத நிறுத்திட்டாங்க. ஓ, அதனால வெளியில எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்தாலும், சுனாமி வந்தாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் சரி, அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற மையம் அசையாம அப்படியே இருக்கும். புயலோட மையப்பகுதி மாதிரி. அதேதான். ஒரு பெரிய புயலோட மையப்பகுதி எப்படி முழுமையான அமைதியா இருக்குமோ அது மாதிரி. அந்த புயலோட மையம்ங்கிற ஓமை புரியுது. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு பெரிய நஷ்டம் வரும்போது, ஒரு நெருங்கினவங்களை இழக்கும்போது, நான் வேற, இந்த துக்கம் வேறன்னு பிரிச்சு பார்க்கறது சாத்தியமா? மனசு தானா இது கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுமே. கடந்து போகலாம். ஆனா அவங்களோட உண்மையான இயல்பான அந்த அமைதி சூரியன் மாதிரி உள்ளுக்குள்ள பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு சாட்சி நிலை உருவாகுதுன்னு சொல்றீங்களா? ஆமா. அந்த துக்கத்தோட தன்னை அடையாளப்படுத்திக்காத ஒரு சாட்சி நிலை அவங்களுக்குள்ள உருவாகிடுது. இது ஒரே நாள்ல வர்றதில்ல. இது ஒரு ஆழமான புரிதலோட விளைவு. இந்த அசைக்க முடியாத அமைதிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது. நம்மள ஆட்டி படைக்கிறது இந்த நான்கிற உணர்வு தானே? ஆமா, அதுதான் மையம். ஒருத்தர் மேல கோவம் வர்றது, பாராட்டுக்கு ஏங்குறது, அவமானப்பட்டா குமுறுறது, எல்லாமே அந்த நான் மையமா வச்சுதான் நடக்குது. அப்போ அந்த அமைதியான நிலையில இந்த நானுக்கு என்னதான் ஆகும்? அது எங்க போகும்? மிகச்சரியான இணைப்பு. இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி. துரிய நிலையில அந்த தனிப்பட்ட நான் அல்லது அகங்காரம் ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து கடல்ல போட்டா என்ன ஆகுமோ? கரைஞ்சிடுமே. அதேதான். அது மாதிரி பிரபஞ்ச உணர்வோட கரைஞ்ச ஒன்னாயிடுது. அதுக்கப்புறம் தனிப்பட்ட உப்புன்னு ஒண்ணு கிடையாது, எல்லாமே கடல் நீர் தான். ஓ, உங்க குறிப்புகள்லயே இதுக்கு சில அருமையான விளக்கங்கள் இருக்கு. முதல்ல என்னுடையது உன்னுடையதுங்கிற உணர்வு சுத்தமா மறைஞ்சிடுது. உடைமை உணர்வே இருக்காதா? சுத்தமா இருக்காது.
காரணம் அவங்க எல்லாத்துலயும் எல்லா உயிர்கள்லயும் எல்லா பொருட்கள்லயும் ஒரே ஆன்மாவை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இது என்னோட வீடு, இது உன்னோட கருத்துங்கிற பாகுபாடு எப்படி வரும்? வராது. எல்லாமே ஒண்ணுதானே ஆகிடும் இல்லையா? ஆமா. இது நண்பன் எதிரிங்கிற பாகுபாட்டுக்கும் பொருந்துமா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாதி பிரச்சனையே இவன் என் பக்கம் அவன் எதிர்பக்கங்கிறதால தானே வருது. நிச்சயமா. உங்க குறிப்புகள்லயே இதுக்கு ஒரு சூப்பரான உருவகம் இருக்கு. அதையே சொல்றேன. எல்லா உயிர்களிலும் ஒரே நனவின் விளக்கை அவர்கள் காண்பதால் எதிரி என்ற கருத்தே சாத்தியமற்றதாகி விடுகிறது. ஒரே நனவின் விளக்கு. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு பாம்பா இருந்தாலும் சரி, ஒரு தேளா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காத ஒருத்தரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே தெய்வீக ஒளிதான் சுடர் விட்டு எரியுதுன்னு ஒருத்தர் உணர்ந்துட்டா அவர் யாரை எதிரியா பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. எல்லாமே தன்னோட பிரதிபலிப்பு தான் ஆகிடுமே. சரிதான். அப்போ அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா? எல்லாமே ஒண்ணுதான், நான் ஏன் வேலை செய்யணும்னு உலகத்தை விட்டு ஒதுங்கிடுவாங்களா? அதுதான் அடுத்த முக்கியமான புள்ளி. செயல்பாட்டாளர் இல்லாத செயல். இது கேட்க கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஆனா ஒரு உதாரணம் சொன்னா புரியும். ஒரு மிக திறமையான நடன கலைஞர் மேடையில ஆடுறத கற்பனை பண்ணிக்கங்க. சரி. அவங்க நான் இப்போ வலது கால தூக்கணும், இப்போ இடது கைய அசைக்கணும்னு ஒவ்வொரு நொடியும் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இசை அவங்களா மாறி, அவங்க இசையா மாறி நடனம் ரொம்ப இயல்பா நடக்கும். ஆமா, அந்த இடத்துல நான் ஆடுறேங்கிற எண்ணம் இருக்காது. ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். அந்த நடனக் கலைஞர் ஓமை சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு நடனக் கலைஞர் பல வருஷமா பயிற்சி செய்றார். இந்த செயல்பாட்டாளர் இல்லாத செயல்ங்கிற நிலையை அடையவும் அதே மாதிரி கடுமையான பயிற்சி தேவையா? அருமையான கேள்வி. அந்த பயிற்சி தேவைதான். ஆனா அது உடற்பயிற்சி இல்ல, தன்னுணர்வு பயிற்சி. ஓ. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கிரிக்கெட் வீரர் இந்த ஜோன்னு சொல்ற நிலையை யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் நான் பேட்டை இப்படி சுத்தணும்னு யோசிக்கிறதில்ல. பந்துக்கும் அவருக்கும் நடுவுல எந்த தடையும் இல்லாம செயல் தானா நிகழும். கரெக்ட். அவரோட எல்லா பயிற்சியும் அந்த ஒரு கணத்துல இயல்பா வெளிப்படும். அதுதான் நான் செய்கிறேன் என்ற உணர்வு இல்லாத செயல். ஜீவன் முக்தரோட வாழ்க்கை முழுக்கவே அந்த இந்த ஜோன் நிலை மாதிரி தான். அகங்காரம் இல்லை, முழுமையான அமைதி. நான் செய்றேங்கிற உணர்வும் இல்ல. அப்படியானால் அவங்க மனம் எப்படி இருக்கும்? அது ஒரு வெற்று பாத்திரம் போல காலியா இருக்குமா? அல்லது அவங்க எப்போதும் ஒருவித கனவுலைகள் மிதந்து கொண்டிருப்பாங்களா? இது ஒரு அற்புதமான நிலை. உங்க குறிப்புகள் இதை ஜாகிரத் சுஷுப்தின்னு சொல்லுது. ஜாகிரத் சுஷுப்தி. ஆமா, அதாவது விழித்திருக்கும் உறக்கம். இது கேட்க முரணா இருக்கலாம். ஆனா இது கூர்மையான விழிப்புணர்வையும் ஆழ்ந்த உறக்கத்தோட அமைதியும் ஒன்னா இணைச்சு ஒரு நிலை. விழித்து கொண்டே உறங்குவதா? ஆமா, அவங்க உலகத்துல விழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க உள்ளுலகம் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற மாதிரி எந்த சலனமும் இல்லாம அமைதியா இருக்கு. இதுல 2 அம்சங்கள் இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது. ஒன்னு உள் நிசப்தம். ஆமா, நம்ம மனசு எப்படி இருக்கு? ஒரு நொடி கூட நிக்காம எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நேத்து நடந்தத பத்தி கவலை, நாளைக்கு நடக்க போறத பத்தி பயம். இப்போ நடக்கிறத பத்தி விமர்சனம்னு ஒரு குரங்கு மன மாதிரி கிளக்கி தாவிக்கிட்டே இருக்கும். அதேதான். அப்போ என்னோட மனசு ஒரு குரங்கு இல்ல, ஒரு குரங்கு படைய வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஒரு ஜீவன் முக்தரோட மனம் இந்த தொடர்ச்சியான எண்ண ஓட்டத்திலிருந்து விடுபட்டிருக்கும். அங்க எண்ணங்களே இருக்காதுன்னு அர்த்தம் இல்ல. பின்ன? ஆனா எண்ணங்கள் வானத்துல மிதந்து போற மேகங்கள் மாதிரி வந்து போகும். அது அவங்களோட உள் அமைதிங்கிற வானத்தை பாதிக்காது. அத எண்ணமற்ற விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். சரி, 2வது அம்சம் சாட்சி நிலை, சாட்சி பாவம். இத கொஞ்சம் விளக்குங்களேன். இது ரொம்ப எளிமையானது. அவங்க தன்னோட சொந்த உடம்பையும் மனசையும் அதுல தோன்ற உணர்ச்சிகளையும் ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து திரையில ஓடுற சினிமாவை பாக்குற மாதிரி. ஓ, ஒரு பார்வையாளனா? ஆமா, ஒரு அமைதியான சாட்சியா இருந்து கவனிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு சோகமான படத்தை பாக்குறீங்க. திரையில கதாநாயகன் அழும்போது உங்களுக்கும் கண்கள் கலங்கலாம். ஆனா இது ஒரு சினிமா தான், நான் வேற, இந்த கதாபாத்திரம் வேறங்கிற பிரக்ஞை உங்களுக்கு எப்பவும் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆமா, இருக்கும். அதுபோலவே அவங்க உடம்புல வலி ஏற்பட்டாலும் மனசுல கோபம் தோன்றினாலும் அத ஓ உடம்புல வலி தோன்றுது, ஓ மனசுல கோபம் எழும்புதுன்னு ஒரு பார்வையாளனா கவனிப்பாங்களே தவிர அதோட தங்களை முழுசா அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க. இந்த சாட்சி நிலைங்கிறது கேட்க நல்லா இருக்கு. ஆனா அந்த சாட்சி எப்பவுமே விலகி இருந்து வேடிக்கை மட்டும்தான் பாக்குமா? இல்ல கஷ்டத்துல இருக்கிறவங்கள பார்த்தா இறங்கி உதவி செய்யுமா? நிச்சயமா உதவி செய்யும். ஆனா அந்த உதவி நான் உதவுகிறேன் என்ற அகங்காரத்தோடு வராது. இயல்பாக வருமா? ஒரு தாய் தன் குழந்தைக்கு அடிபட்டால் எப்படி பதறிப்போய் உடனே ஓடிச் சென்று உதவி செய்வாளோ அதுபோல இயல்பாக ஒரு செயலாக அது நிகழும்.
அங்கே நான் என்ற எண்ணம் எழுவதற்கு முன்பே கருணை செயலாக மாறிவிடும். அப்போ சாட்சியாக இருப்பது என்பது உணர்ச்சியற்று இருப்பதல்ல. உணர்ச்சிகளின் பிடியில் சிக்காமல் இருப்பது. சரி, ஒரு ரொம்ப நடைமுறையான கேள்வியை கேட்கிறேன். அவங்க எல்லாத்தையும் ஒரு சாட்சியா பார்த்துக்கிட்டு அகங்காரமே இல்லாம இருந்தா அவங்களுக்கு இலக்குகள்னு ஏதாவது இருக்குமா? ஒரு நல்ல வேலைக்கு போகணும், பதவி உயர்வு வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், சமூகத்துல ஒரு அந்தஸ்தை அடையணும், இந்த மாதிரியான விஷயங்கள். இல்ல இதை விட முக்கியமா மரண பயம், இத பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? ரொம்ப யதார்த்தமான கேள்வி. பதில் ரொம்ப எளிமையானது. அவங்க தங்களுக்குள்ள முழுமையா உணர்றாங்க. முழுமையா? அவங்களுக்குள்ள ஒரு குறையும் இல்லைங்கிற பூரணத்துவத்தை உணர்றதால சந்தோஷத்துக்காகவோ நிறைவுக்காகவோ அவங்க வெளி உலக நாட வேண்டிய அவசியம் இல்ல. நாம ஏன் பதவி உயர்வை விரும்புறோம்? அங்கீகாரத்துக்காக, சந்தோஷத்துக்காக. ஆமா. ஆனா அவங்களுக்குள்ள வற்றாத ஒரு ஆனந்த ஊற்று இருக்கும்போது வெளியிலிருந்து வர ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஏன் ஏங்க போறாங்க? உங்க குறிப்புகள்ல காரணமற்ற ஆனந்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதேதான். நம்ம சந்தோஷம் எப்பவும் ஒரு காரணத்தை சார்ந்துதான் இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சந்தோஷம். ஆனா அந்த ஐஸ்கிரீம் கரைஞ்சிடுச்சுன்னா சந்தோஷமும் போயிடும். ஆமா. ஆனா அவங்களோட ஆனந்தம் அப்படிப்பட்டதில்ல. அது எந்த ஒரு வெளிப்புற தூண்டுதலையும் சார்ந்தில்லாத ஒரு ஆழமான நிரந்தரமான ஆனந்தம். அது அவங்களோட இயல்பாவே இருக்கு. அப்போ தொழில், திருமணம், அந்தஸ்து மாதிரி உலகியல் இலக்குகள்ல ஆர்வம் இருக்காதா? இது ஒரு வித சோம்பேறித்தனம் மாதிரி ஆகிடாதா? பெரும்பாலும் இருக்காது. இது சோம்பேறித்தனம் அல்ல, இத தெளிவா புரிஞ்சுக்கணும். இது அடையாளத்துல ஏற்பட்ட ஒரு அடிப்படை மாற்றம். அடையாள மாற்றமா? ஆமா. ஒரு கோடீஸ்வரருக்கு ஒரு 10 ரூபாய் நோட்டு கிடைக்கிறதுனாலயோ தொலைஞ்சு போறதுனாலயோ பெரிய பாதிப்பு இருக்காது. அதுபோல பிரபஞ்சமே தான் உணர்ந்த ஒருத்தருக்கு இந்த உலகியல் வெற்றிகளும் தோல்விகளும் ரொம்ப சின்ன விஷயமா தெரியும். சரி, ஆனா அவங்க ஒரு செயலை செய்வாங்க. ஆனா அதோட பலன் மேல அவங்களுக்கு பற்று இருக்காது. அதுதான் வித்தியாசம். மரண பயத்தை பத்தி, இதுதான் எல்லா பயத்துக்கும் அடிப்படையாச்சே. உங்க குறிப்புகள்ல இது ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்களுக்கு மரணத்தை பத்தி 0 அளவு பயம் கூட இருக்காது. 0மா? ஆமா. காரணம், அவங்க தங்களோட உண்மையான இயல்பு இந்த உடம்போ மனசோ இல்ல, அது பிறக்காதது, இறக்காதது, காலத்தை கடந்ததுன்னு அனுபவபூர்வமா உணர்ந்துட்டாங்க. நம்ம தினமும் அழுக்கு சட்டைய கழட்டிட்டு புதுச்சட்டை போடும்போது பயப்படுறோமா? அது மாதிரி இந்த உடம்ப விடுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பழைய சட்டைய கழட்டுற மாதிரி தான். பயத்துக்கே இடமே இல்ல. இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு தப்பான புரிதல் வர வாய்ப்பிருக்கு. அவங்க உலகத்தை விட்டு முழுசா விலகி பற்று இல்லாம ஒருவித உணர்ச்சியற்றவங்களா தனிச்சு இருக்கிற மாதிரி தோணுது. அவங்க மத்தவங்கள பத்தி கவலைப்படுவாங்களா? அன்பு, கருணைங்கிற உணர்வுகள்லாம் அவங்களுக்கு இருக்குமா? இது மிக மிக முக்கியமான சந்தேகம். இத கண்டிப்பா தெளிவுபடுத்தணும். அவங்க அகங்காரத்தில் இருந்து தான் விலகி இருக்காங்களே தவிர உலகத்திடமிருந்தோ மற்ற மனிதர்களிடமிருந்தோ இல்ல. அப்படியா? உண்மையில இந்த அகங்காரம் கரையிற நிலைதான் எல்லையில்லாத தன்னலமற்ற அன்புக்கு வழிவகுக்குது. நான் என்னுடையதுங்கிற சுவர் உடையும் போதுதான் அன்பு ஒரு வெள்ள மாதிரி பிரவாகம் எடுக்குது. உங்க குறிப்புகள்ல இருக்கிற சக்தி வாய்ந்த படிமங்களை பாருங்க. பிரபஞ்ச பார்வைன்னு ஒரு கருத்து. பாம்புகளும் தேள்களும் கூட தன்னோட சொந்த கை கால் மாதிரியே தன்னோட ஒரு பகுதின்னு அவங்க உணர்றாங்க. பாம்புகளும் தேள்களும் கூடவா? ஆமா. யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த கைய நீங்க வெறுக்க முடியுமா? அதுக்கு வலிச்சா நீங்க சந்தோஷப்பட முடியுமா? முடியாது. அது மாதிரி பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே தன்னோட வெளிப்பாடுதான உணர்ற ஒருத்தரால எப்படி எதன் மேலேயும் வெறுப்பையோ பாகுபாட்டையோ காட்ட முடியும்? அப்போ அவங்களோட செயல்கள் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி நன்மை தீமையை முடிவு செய்வாங்க? எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க முடிவு செய்யறதில்ல. நன்மை அவங்க கிட்ட இருந்து இயல்பா நிகழுது. இயல்பாகவா? உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த அற்புதமான உவமைய மறுபடியும் சொல்றேன். ஒரு திறமையான நடனக் கலைஞர் ஒருபோதும் தவறான அடி எடுத்து வைப்பதில்லை. சரி. அதுபோல பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட முழுசா இசைஞ்சிட்ட அவங்களோட செயல்கள் இயல்பாகவே உலகுக்கு எது நல்லதோ அதோட ஒத்துப்போகும். அவங்க நல்லது செய்யணும்னு முயற்சி பண்றதில்ல. அவங்க கிட்ட இருந்து நன்மை மட்டும்தான் வெளிப்பட முடியும். ஆமா. அவங்க மூச்சு விடுற மாதிரி அவங்க செயல்கள் நன்மையா இருக்கும். ஆக அசைக்க முடியாத சமநிலையில ஆரம்பிச்சு அகங்காரம் கரைஞ்சு போறது, அப்புறம் எண்ணங்களற்ற ஆனந்தமான விழிப்புணர்வு, கடைசியா எல்லாவற்றையும் தன்னுள் பார்க்கிற பிரபஞ்ச கருணை வரை. இது ஒரு முழுமையான உள் சுதந்திரத்தோட வரைபடம் மாதிரி இருக்கு. ஆமா. மனித உணர்வோட சாத்தியக்கூறுகள் எவ்வளவு பெருசுன்னு காட்டுது. ஆமா. இவை வெறும் தத்துவ கருத்துக்கள் இல்ல. உங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த குறிப்புகள் நம்ம அன்றாட வாழ்க்கையோட சின்ன சின்ன தருணங்கள்ல கூட வாழ்க்கைய வேற விதமா அனுபவிக்கிறதுக்கான வழிகாட்டிகள். உதாரணமா?
உதாரணமா அடுத்த முறை உங்களுக்கு கோபம் வரும்போது அந்த கோபத்தோட உங்கள முழுசா அடையாளப்படுத்திக்காம, ஓ எனக்குள்ள கோபங்கிற உணர்ச்சி எழும்புதுன்னு ஒரு கணம் சாட்சியா இருந்து பார்க்க முயற்சி செய்யலாம். ம், அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு நொடி நின்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள பொதுவான அம்சத்தை, அதாவது 2 பேருமே சந்தோஷத்தை தேடுறோம், துன்பத்தை விலக்க நினைக்கிறோங்கிற அந்த அடிப்படை மனித இயல்பை உணர முயற்சி பண்றது. இதெல்லாம் அந்த பெரிய பயணத்தோட சின்ன சின்ன படிகள் தான். ரொம்ப அருமை. இறுதியா உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. அந்த குறிப்புகள் விடுதலை பெற்றவங்களோட செயல்கள் ஒரு நடன கலைஞரோட அடிகள் மாதிரி இயல்பாவே நன்மையா இருக்கும்னு சொல்லுது இல்லையா? ஆமா. ஒருவேளை உண்மையான ஒழுக்கங்கிறது ஒரு புத்தகத்துல இருக்கிற விதிகளை பின்பற்றுவது இல்ல, மாறா நீங்க பிரபஞ்சத்தோட முழுசா இசைஞ்சு நன்மையை செய்வதை தவிர வேற எதையும் உங்களால செய்யவே முடியாத ஒரு நிலைய அடையிறது தானோ? யோசிச்சு பாருங்க.